நீங்களும் வார்த்தைக்கு வார்த்தை எம்ஜிஆர் ஐயா ஜெயலலிதா அம்மான்னு புகழ்றீங்க. திரு மோடியும் புகழ்றாரு எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க அதை பத்தி? அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா, நம்ம ஜெயலலிதா அம்மாவை பத்தி எம்ஜிஆர் ஐயாவை பத்தி அவங்களோட டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் பத்தி பேசிட்டோம்னா வாக்காளர்கள்லாம் நம்மளுக்கு வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சாரா, இல்லைன்னா வந்து எங்களுக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்தாரா அப்படின்ற ஒரு ரெண்டு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஆங்கிள் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் வாக்குகள் எங்களுக்கு தான் நீங்கள் சேகரித்து கொடுத்துருக்கீங்க அப்படின்றது நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்க பிராண்டை வச்சுட்டு பாஜக வந்து இது பண்ண முடியாது. தே கேன் நாட் ரைட் ஆன் தஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெளிவாக நான் சொல்லுவேன் நான். ஆனால் இது வந்து ஒரு மோடிஜிக்கு அது ஒரு ஹேபிட்டாக எப்போவுமே இருக்கும். அவர் கம்பேரிசன் எப்போவுமே வந்து ஸ்ரீராமரோட இருக்கும், இல்லை ஸ்ரீ கிருஷ்ணரோட இருக்கும், அப்புறம் ஸ்ரீ ராமானுஜரோட இருக்கும், சர்தார் பட்டேல்ஜியோட இருக்கும், அப்புறம் காமராஜர் ஐயாவோட இருக்கும், அப்புறம் வந்து முத்துராமலிங்கம் தேவர் ஐயாவோட கம்பேர் பண்ணிப்பாரு, அவரே கம்பேர் பண்ணிப்பாரு, இல்லை நம்ம தொண்டர்களை வச்சு கம்பேர் பண்ண வச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் அவர் வந்து எப்பவுமே வந்து மாற்று கட்சி தலைவர்களை ஓன் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாரு மோஸ்ட் ஆஃப் த டைம். அது வந்து நினைக்கிறீங்க அதுல அது தவறு தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஒர்க் வந்து இந்த சிம்பிளுக்கு, இந்த தொண்டர்களுக்கு, தமிழ்நாட்டுக்கு அவருக்கு அவங்க பண்ணது. நீங்க பிஜேபிக்கு போக கூடாதுன்னு நினைக்கிறீங்க? இல்ல, பிஜேபிக்கு ஏன் போகணும் போக கூடாதுன்னுலாம் இல்ல, போகாது. அது உறுதியா நான் சொல்லுவேன், போகாது. ட்ரை பண்றாங்களா அதுக்கு? நீங்க வந்து மார்வேஷம் முகமூடி போட்டுட்டு வந்துட்டு நீங்க வந்து வாக்குகள் கேட்டா கூட அது வராது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அது அதிமுகவுடைய இது ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் மாதிரி ஆக்க முடியாது இல்லையா பாலிடிக்ஸ். அதிமுகவுடைய சிதைவுல இல்ல படிப்படியான வீழ்ச்சியில தான் பாஜக தமிழ்நாட்டில் தலையெடுத்து வளர தொடங்குது அப்படின்னு அரசியல் பார்வையாளர்கள் ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அது திரு எடப்பாடி பழனிசாமி உணர்கிறாரா நீங்க பேசின வரைக்கும்? அது கிடையாது. ஏன்னா அது வருது எல்லாமே ஒரு ஃபேக் நெரேட்டிவ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு நெரேட்டிவை செட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுவேன் நான். அது அவங்களோட ஸ்டாண்டில் வந்து அவங்க வந்து கிரியேட் பண்ணணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அவர் ஸ்டேட் பிரசிடென்ட் இருக்கார் பாஜகவுக்கு. அவர் என்ன பண்ணுறாருன்னா February 2023 வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் அதிமுகவோட கூட்டணியிலேயே இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இல்லை ஜன்னல் கதவுலாம் நாங்கள் ஓப்பன் பண்ணி வைக்கிறோம் இப்போ சமீபத்தில். ஆமாம். அப்புறம் நாவடக்கம்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு கொழுப்பு இருக்குது, நான் இப்படி தான் பேசுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், நான் கெட்டவனாக தான் இருப்பேன் அப்படின்றது ஓப்பனாக அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. நான் திருப்பியும் வந்து ஒரு யங்ஸ்டர்ஸோட கான்ஃபரன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து கொலாபரேஷன் இல்லாமல் வந்து பாலிடிக்ஸே நடக்காது. ஸோ படிப்படியாக அவங்களுக்கு ஒரு பெரிய ஸ்டாண்டே கிடையாது. அதிமுகவோட கூட்டணி வைக்கிறதுக்கு பேச்சுவார்த்தைக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றது வந்து சொல்லியிருக்காங்க. ஓபிஎஸ் அவர்களையும் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மாதிரி அந்த சீட்டுக்காக வெயிட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சீட் ஷேரிங் பற்றி கேட்டாங்க, அப்புறம் 15நாங்க, அப்புறம் 10நாங்க, அப்புறம் இதுனாங்க, அப்புறம் ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு போயிட்டாரு அமித்ஷாஜி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுலேயே தெரியுது உங்களுக்கு வந்து ஏடிஎம்கே ஹேஸ் அ ஸ்ட்ராங் கிரவுண்ட் ஃபீல்டு இருக்கு. இங்கே தொண்டர்கள் வந்து பரவலாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து அதிமுகவோட தொண்டர்களை பற்றி தெரிஞ்சனால தான் இன்னைக்கு மோடிஜி வந்து ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆர் ஐயாவையும் அவங்களோட ஓன் பண்ணிக்க ட்ரை பண்ணாரு. ஜெயலலிதான்ற ஒரு கேரக்டர் இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஓட்டு போடுறது, ஜெயலலிதா இல்லாத போது பாஜகவுக்கு போடலாம் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் இருந்திருக்கு. அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கரைய தொடங்குது அப்படின்னு ஒரு பார்வை. அப்படி இல்லை, அதுதான் நான் சொல்கிறேன். நான் சேரும்போது அம்மா இருந்தாங்க 2014 நான் சேரும்போது பாஜகவில். ஸோ நான் சேர்ந்திருந்தா அதிமுகவில் சேர்ந்துருக்கலாம். ஆனால் அது ஒரு ஆக்சிடென்ட்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ரெண்டாவது வந்து அங்கே வந்து போஸ்டிங்காக வந்து சில பேர் வேணா போய் சேரலாம் பாஜகவில். ஆனால் வந்து பூத் லெவலில் வந்து யாருமே இருக்க மாட்டாங்க. இன்னி வரைக்கும் பூத் லெவல் ஒர்க்கர்ஸே கிடையாது, அதுதான் உண்மை. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மணி லோடடாக இருக்கும்போது இன்னைக்கு மீடியாவோட கண்ட்ரோல் வந்து நேஷனில் சொன்னீங்க, நேஷன் வைடாக வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க உருவாக்க தேவையில்லை ஒரு மீடியாவை. ஸோ எவ்ரி திங் இஸ் அண்டர் தேர் கண்ட்ரோல். இடியாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து அண்டர் தேர் கண்ட்ரோல் இன்னைக்கு வந்து இருக்கும்போது அதே மாதிரி அண்ணாமலை ரிப்போர்ட் கொடுக்கறதும் அப்படிதான்.